Hello friends, welcome to Anisha the World. நான் உங்க அனு. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கங்க. ஆயில் காஞ்சதும் 1.5 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் முழு தனியா, 1/2 ஸ்பூன் குருமிளகு சேர்த்து இதை எல்லாத்தையும் ஒரு ரோஸ்டிங் கொடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதுல இருந்து ஒரு நல்ல வாசமா வரும். அது வரைக்கும் நாம நல்லா இப்படி ரோஸ்டிங் கொடுத்து எடுத்துக்கணும். இது ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இது கூட காரத்துக்கு 8 வரமிளகாய் சேர்த்து இதையும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லாவே ஒரு ரோஸ்டிங் கொடுத்து எடுத்துக்கணும். எப்பவும் கடையில் வாங்கின மசாலா பவுடரையே சேர்த்து டிஷ் செய்யறதுக்கு இது போல ஃப்ரெஷ்ஷாக நாமளே ரோஸ்ட் பண்ணி செய்யற டிஷ் இன்னும் அட்டகாசமா வேற லெவலில் இருக்கும். இப்போ இதை 2 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது கூட 1/4 மூடி தேங்காய், ஒரு தக்காளி சேர்த்து இதை இது போல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கங்க. ஆயில் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 இடிச்ச பூண்டு, ஒரு வரமிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, நறுக்குன வெங்காயம். இதுக்கு பதிலாக நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க, இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் எல்லாம் இப்போ ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் இது போல நல்லாவே ஒரு ரோஸ்டிங் கொடுங்க. அடுத்து இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து இதையும் நல்லாவே ஒரு ரோஸ்டிங் கொடுங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நாம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் கொடுங்க. இது ஆல்ரெடி நாம ரோஸ்ட் பண்ணி தான் அரைச்சிருக்கிறோம். ஸோ பச்சை ஸ்மெல் போகணுன்னெல்லாம் இல்லை. லைட்டாக ஒரு கொதி இந்த மாதிரி வந்து நல்லா ஆயில் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இது கூட ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. அதோட தண்ணியை இது கூடயும் சேர்த்திக்கலாம். சேர்த்துனதுக்கு அப்புறம் இதை ஒன்றாவே நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுருங்க. இது இப்போ ஒரு கொதி வரணும். இது போல் நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளையும் இது கூட தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ இதை லெட் போட்டு கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஒரு மிக்சிங் கொடுங்க. இப்போ இது கூட இன்னைக்கு நான் வாழைக்காயை இது போல் வறுவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். போல் தோலோடவே கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மீன் வறுவல் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பஜ்ஜி போல் நீல வாக்குலையோ இல்லை ரவுண்ட் ஷேப்லேயோ கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக ரொம்பவே அட்டகாசமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி. அழகாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை தூவி இதையும் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் கிரேவி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் நல்லாவே வாழைக்காயெல்லாம் குக் ஆகிருக்கும். செம்மையாக அப்படி கொதி வரப்போ வீடு ஃபுல்லாக கமகமான அட்டகாசமாக இருக்குங்க. இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப திரும்ப வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்களே செஞ்சு கொடுப்பீங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.